திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் தயார் செய்யவும் பூஜைகளுக்கும் தூய்மையான பசுனை பயன்படுத்தப்படுகிறது. இதற்காக ஆண்டுதோறும் பல லட்சம் லிட்டர் நெய் தேவஸ்தானம் டெண்டர் முறையில் பெற்று பயன்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டில் கலப்பட நெய் சப்ளை செய்ததாக உத்தரகாண்டைச் சேர்ந்த போலோ பாபா டெய்ரி நிறுவனத்தை தேவஸ்தான நிர்வாகம் மீண்டும் டெண்டரில் பங்கேற்காத வகையில் பிளாக் லிஸ்டில் சேர்த்தது. இதனால் போலோ பாபா டெய்ரி இயக்குநர்கள் பயில் ஜெயின் மற்றும் லிபின் ஜெயின் ஆகியோர் திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டெய்ரி மற்றும் காளஹஸ்தி முகவரியை கொண்ட வைஷ்ணவி டெய்ரி நிறுவனங்களுடன் நெய் விநியோகிப்பதற்கான டெண்டர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திடமிருந்து பெற்று விநியோகித்து வந்தனர். இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏஆர் டெய்ரி வழங்கிய 4 லாரி டேங்கர் நெய் தரம் குறைந்ததாக கூறி திருப்பி அனுப்பினர். இந்த டேங்கர் லாரிகளை வைஷ்ணவி டெய்ரி அருகில் உள்ள கல்குவாரி ஒன்றிற்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் லேபிளை மாற்றி அந்த டேங்கர்களில் உள்ள கலப்படனை வைஷ்ணவி டெய்ரி மூலம் தேவஸ்தானத்திற்கு மீண்டும் அனுப்பப்பட்டது. இந்த கலப்படனை விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மாநில அரசு சிறப்பு விசாரணை குழுவை ஏற்பாடு செய்தது. இதனை உச்சநீதிமன்றம் நிராகரித்து சிபிஐ இயக்குனர் தலைமையில் பிரத்யேக சிறப்பு விசாரணை குழுவை ஏற்பாடு செய்தனர். இந்த விசாரணை குழு திருப்பதியிலிருந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் 24வது குற்றவாளியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் YV சுப்பாரெட்டியின் உதவியாளர் சின்ன அப்பண்ணா கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் 2022ஆம் ஆண்டிலேயே நெய்யில் கலப்படம் இருந்தது மைசூர் ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கலப்படம் இருந்தபோதிலும் 2022 முதல் 2024க்கு இடைப்பட்ட காலத்தில் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள 68 லட்சம் கிலோ கலப்படனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த கலப்பட நெய்யை வழங்கியதன் மூலம் ஒப்பந்ததாரர் ஒவ்வொரு கிலோவிற்கும் சுமார் 250 ரூபாய் லாபம் ஈட்டியது சிறப்பு விசாரணை குழு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே கலப்படனை விநியோகம் செய்த நிறுவனத்திற்கு ரசாயனம் சப்ளை செய்த 16வது குற்றவாளியான அஜய் குமார் சுகந்தை SIT கைது செய்தது. இவர் கலப்பட நெய்யிற்காக மோனோடைகிளிசரைட்ஸ் மற்றும் அசிடிக் ஆசிட் ஆஸ்டர் போன்ற ரசாயனங்களை போலோ பாபா நிறுவனத்திற்கு வழங்கி வந்துள்ளார். இவர்கள் சப்ளை செய்த நெய்யில் 90% அதிகமானவை பாமாயில் என்று SIT அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.